ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்தலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பற்றியும் நான் இங்கே குறிப்பிட்டாகணும். இந்த சம்பவத்துக்கு நான் சொல்ல போகிற இந்த கோயில் ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வாக அமைஞ்சது. இது என்னன்னா, வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிளையண்ட் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவங்க பாரம்பரியமாகவே மிகப்பெரிய ஒரு தொழிலை செஞ்சுட்டு வர்றதாகவும், இந்த தொழிலில் இவங்க ஒரு பெரிய உச்சமான ஒரு அந்தஸ்தை அடைஞ்சிட்டதாகவும், இவங்க நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து வந்த காலத்தில் இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் வருது. இவங்க வம்சமாக சம்பாதிச்ச அந்த காசு அப்படின்றதுனால இவங்க பங்காளிகள் எல்லாம் இது எல்லாம் தனித்தனியாக அவங்க அதை பிரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போது இதில் கலந்துக்கிட்டவர், இதில் பிரச்சனை பண்ணுற ஒரு பேர் என்னென்னா ரவி அப்படின்றது தான் அவருடைய பேர். இந்த பேர் கொண்டவர் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சரையும் கொடுத்துட்டு இருக்கிறதாக அவர் எங்கள்கிட்ட சொன்னார். இப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இவங்க பங்காளிகள்லாம் இந்த சொத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டு தொழில் இருக்கு இல்லையா, அந்த தொழிலுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனால்ட்டி போட்டுட்டதாக இவங்க எல்லாரும் ஒரு அதிர்ச்சிக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கும் அந்த பெனால்ட்டி வந்த தொகைக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி ஒரு மிகப்பெரிய தொகை இவங்க கட்டி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வந்தோடனே இப்போ இவங்க உறவுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு மயான அமைதி. இவங்க எல்லாரும் இப்போ இந்த பணத்தை யார் கட்டுறது அப்படின்றது ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டாங்க. இந்த பணத்தை கட்டுறவங்க இந்த சொத்துல ஒரு முன்னுரிமை எடுத்துக்கலாம் இல்லையா, அதனால பணத்தை கட்டணும். ஆனால் அது கட்ட முடியாத ஒரு தொகை. இப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் எங்கள்கிட்ட வந்தார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் கோச்சார சனி உட்கார்ந்துருக்குது. இவங்களுடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் தான் சூரியன் உட்கார்ந்துருந்தது வந்திருந்தவருடைய ஜாதகத்தில். அப்போது இது இவங்களுக்குள்ள சூரியன் சனிக்குண்டான பிரச்சனையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ இதுக்குண்டான இடம் எங்கே, இதுக்குண்டான சரியான கோவில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பம்ன்றது குடவரை, அதாவது குகைன்னு நான் பல வீடியோக்களில் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதுபோல் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பிரச்சனைக்கு அரசுன்றது சூரியன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அரசாங்கத்தால் வந்த ஒரு பிரச்சனையும் சரி, இவங்க பூர்வீகத்தில் வந்த பிரச்சனையும் சரி, ரெண்டும் ஒரு சேர தீர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கன்னாங்க. ரெண்டும் ஒரு சேர தீர்றதுக்கு வழி இல்லை. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு சாமி இருக்குது. அந்த ஒரு சாமிகிட்ட போனீங்கன்னா அவர் எந்த பிரச்சனையை வேணால் தீர்க்கலாம். அது எதுன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது அரசாங்கம் சார்ந்த பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பார் அப்படின்றது இதில் ஒரு முடிவுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொசூர் பக்கத்தில் தேன்கனி கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த தேன்கனி கோட்டையில் ஒரு சின்ன மலை மேலே நரசிம்மர் இருக்கார். இந்த நரசிம்மர் பாதாளத்தில் ஒரு குகைக்குள்ளே இருக்கிறார். ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் தான் அந்த இடத்துக்குள்ளேயே உள்ளே நுழைய முடியும் அல்லது உட்காந்து அதை தரிசிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு குறுகலான இடத்துல அந்த நரசிம்மர் இருக்கிறாரு, குகையில் இருக்கிறார். இந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். ஏற்கனவே இதே கோயிலுக்கு நான் பல பேரை அனுப்பியிருக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு அரசியல்வாதி அனுப்பியிருக்கிறேன்றதும் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க எல்லாம் போய் அங்கே நிச்சயம் அந்த வெற்றியை அவங்க நினச்ச விஷயங்களை அடைஞ்சிட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு சக்தி படைச்ச அந்த கோயிலுக்கு இவரை சொல்லி அனுப்பியிருந்தேன். இவரும் கிளம்பி அந்த கோயிலுக்கு போனாங்க. இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து போனாங்க. போயிட்டு ஒரு கொஞ்ச காலம்தான் ஆயிருக்குது. அந்த கொஞ்ச காலத்திலே இவங்களுக்கு இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது சாதாரணமாக இருந்த பிரச்சனை, இது இன்னும் தீவிரமாக போகுதே, இது எல்லாத்தையும் இழுத்து மூடுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடுமோன்ற பயம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இந்த பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பித்து இது பிரச்சனை வேறு மாதிரி போகுது, நம்ம விட்டோம்னா எல்லாமே போயிடும், அதனால் நம்ம எல்லாம் ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு பிரச்சனையை முடித்து அந்த என்ன பெனால்ட்டி இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேவர் வாங்கி பேலன்ஸ் கட்டி முடிச்சிடுவோம். மீதி சொத்துக்களை இந்தந்த வகையில் நம்மெல்லாம் பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கும் வேறு வழியும் இல்லை, அதுக்கப்புறம் போகிறதுக்கு போக்கிடமும் இல்லை. இதுதான் ஒரே தீர்வு எல்லாருக்கும். இல்லைன்னா கையிலேருந்து அவ்வளோ பெரிய தொகையை கட்ட வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இவங்க எல்லாரும் ஒத்து வந்துட்டாங்க. ஒத்து அது கையெழுத்து போட்டு அவங்க பாகத்தை பிரித்து பொதுவாக ஒரு சொத்தை வச்சு அதை கொண்டு இந்த பிரச்சனையை அவங்க ரொம்ப சுலபமாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் அந்த விஷயம் நடந்து இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதே எனக்கு தகவல் தெரிவிச்சிட்டார்.
சார் இப்போ பிரச்சனை தீவிரம் அடைஞ்சிருச்சு சார், அந்த கோயில் போயிட்டு வந்தோடனே என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை இல்லைங்க, இது நன்மை முடிகிறதுக்கு தான் இப்போ ஒரு பிரச்சனை ஒரு கிளம்புது, எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேனே தவிர, எனக்குமே இது எப்படி முடியுன்றது ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு அந்த பிரச்சனையின் மூலமாக இவங்க எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இது இவ்வளோ பெரிய பிரச்சனையை ரொம்ப சாதாரணமாக தீர்த்து வச்சது இந்த கோயில். இவ்வளோ பெரிய பிரச்சனை மட்டும் கிடையாது, சாதாரண விஷயமா இருந்தால் கூட இந்த கோயிலில் வந்து அதற்குண்டான தீர்வு கிடைக்கும். என்ன தீர்வு? இந்த கோயில் அப்படி என்ன கிரகங்களுக்கு உண்டான காம்பினேஷனில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோயில் சூரியனும் புதனும் சனிக்கும் உண்டான கோயில். இந்த சூரியன் சனியினால் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகளை இந்த கோயில் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடும். இந்த சூரியன்றது அரசாங்கம்ன்றது, தகப்பனால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் இது சரி பண்ணி கொடுக்கும். வேறு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலுமே இந்த பிரச்சனைகளை இந்த கோவில் ரொம்ப சுலபமாக தீர்த்து கொடுக்கும். உடலில் எங்கெல்லாம் உங்களுக்கு வலிகள் அதிகமாக வருது, இந்த வலி பிரச்சனையினால் நான் ரொம்ப துன்புறுறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் இந்த கோயில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கோவில். நீண்ட காலமாக தலைவலியில் ரொம்ப அவதிப்படுறேன், அந்த அவதி இன்னை வரைக்கும் தீரலை, வைத்தியம் பார்த்தும் சரியாகலை அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த கோயில் வந்து ஒரு கண்கண்ட ஒரு கோயிலாக இருக்கும். இதே போல் ஒரு சின்ன சம்பவமும் இதோடு சேர்ந்து இந்த கோயிலோடே நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு இளவயது பொண்ணு, அந்த பொண்ணை என்கிட்ட அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு என்னென்னா, அவங்களுக்கு எப்போவுமே கண்ணில் வந்து மங்கலாக ஒரு ஏதோ ஒரு நிழல் மாதிரி வந்து போகுதான். இது டாக்டர்கிட்டலாம் கொண்டு போய் காமிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் டாக்டருக்கும் இதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு நிழல் மாதிரி உள்ளே அப்படி படர்ந்து போயிட்டு இருக்கு. இது என்னன்னு காரணம் கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அந்த பொண்ணுக்கு 2ஆம் வீட்டில் சூரியனும் சனியும் சேர்ந்துருந்தது. இப்போ சூரியன் சனிக்கு உண்டான கோயில் இந்த கோயில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சூரியன்றது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம், சனின்றது ஒரு நிழல் போல, ஒரு மேகத்தை போல உள்ள ஒரு நிழலாட வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கும். இப்போ இந்த கோவிலுக்கு இந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கண்களுக்கு உண்டான பிரச்சனை சரியாயிடும் அப்படின்றதையும் சொல்லிட்டு இன்னும் ஒரு ரிப்பன் பரிகாரத்தையும் சேர்த்து இவங்களுக்கு பரிந்துரைச்சேன். இது ரெண்டையும் ஒரு சேர செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலுக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மிகச்சரியாக ஒரு வாரம் 10 நாள் கூட இருக்காது, அந்த பொண்ணுக்கு அந்த நிழலாடுறது அப்படியே நின்று போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த கோயில் போயிட்டு வந்தோடனே அந்த பிரச்சனை வந்து தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க. நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத டாக்டர் இல்லை, ஆனாலும் எங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் இருந்தது. ஒரு கோயில் போயிட்டு வந்த மாத்திரத்திலே இது சரியானது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு போனாங்க. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த கோயில் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது. இந்த தேன்கனி கோட்டைன்ற இடம் வந்து ஹொசூர் அருகில் தான் இருக்குது. நம்ம எந்த ஏரியாவில் இருந்தாலும் ஒரு முறையாவது இந்த கோயில் போய் தரிசிச்சுட்டு வந்தோம்னா நம்ம நிச்சயம் நம்ம அந்த சக்தியை, மாபெரும் சக்தியை உணர முடியும். இந்த கோயிலை எந்த கிழமையில் வேணாலும் போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அப்படின்னா கூட புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 கிழமையும் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். இது போல் கோயில்கள் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஏராளம். ஒவ்வொரு கோயிலை பற்றியும் அதில் உள்ள அதிசயங்களை பற்றியும் நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.